அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அந்த பெண்ணின் கணவருக்கு ஆயுள் பங்கமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது பெண்ணுடைய திருமணஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். அதே போல் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் என்பவர் கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இதை பற்றி நம்ம ஆராயணும் அப்படின்னா, இப்போ 8ஆம் பாவத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த கிரகம் கணவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், கண்டத்தை ஏற்படுத்தும்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய விதிவிலக்குகள், எவ்வளவோ விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு 7ஆம் பாவகம், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் கலத்திரஸ்தானம். 8ஆம் பாவம் என்பது கணவருக்குரிய ஸ்தானம். கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, அதில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்கள் 3, 6, 8 அந்த அதிபதிகள். இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 3, 6, 8, 12 மறைகிறாரா, அதை பார்க்கணும். 7ஆம் வீட்டை வேறு எந்த கிரகங்கள் பார்க்குது, சுபக்கிரகங்கள் பார்க்குதா, பாவக்கிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். அப்புறம் 7க்கு 8, 7க்கு 8 என்பது உங்களுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடம். அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அதை நம்ம செக் பண்ணணும். அந்த அதிபதி அதாவது 6, 8, 12 மறைகிறாரா, இல்லை அந்த 2 இருக்கக்கூடிய கிரகங்கள் வேறு பாவ கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதா, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதே போல் பெண்ணின் ஜாதகத்தை பொறுத்தவரை கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாயுடைய பலம் என்னங்கிறத பார்க்கணும். செவ்வாய் எப்படி இருக்கார், பலம் பெற்று இருக்காராங்கிறத நம்ம பார்க்கணும். நீசம், பகை, இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்காரா, அல்லது சுபக்கிரகங்களின் பார்வை பெற்று பலமாக இருக்கிறாரா, ஆட்சி, உச்சம் இதெல்லாம் பெறுகிறாராங்கிறத பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கணும். அடுத்தபடியாக கலத்திரஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதுதான் தேகம். அதாவது கணவருக்கு எதுவும் நோய் வருமா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த கலத்திரஸ்தானத்துக்கு 3ஆம் பாவகம், 9ஆம் பாவகத்தை ஆராயணும். சரி, அதே போல் கலத்திரஸ்தானத்துக்கு 9ஆம் பாவகம்னு சொல்லக்கூடியது லக்கணத்திலிருந்து 3ஆம் பாவகம். அந்த 3ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது, பாவக்கிரகங்கள் இருக்கா, அதே போல் மாரக, பாதக அதிபதிகள் அதில் உட்காந்துருக்காங்களா. ஏன்னா கரெக்டாக வருவாங்க. ஒருத்தருக்கு கண்டம் வருதுன்னா சும்மா வந்துடாது. அதுவும் ஒரு கிரகம் மட்டும் இருக்கிறனால கண்டம் வருங்கிறத பற்றி அந்த பேச்சே இல்லை. அதுக்கு அதற்கான அமைப்புகள் அங்கங்கே கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு மாரகம் நிகழ்து அப்படின்னா மிக சரியாக அந்த கிரகங்கள் நேர் ரோட்டில் கரெக்டாக வந்துடும், அவரை ஃபினிஷ் பண்ணிடும். ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணிடும், சரிங்களா. ஆனால் உங்களுக்கு அதை நம்ம மெயினாக பார்க்கணும். அடுத்து 8ஆம் பாவகம் மாரகஸ்தானம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ உதாரணமாக அதை ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணின் ஜாதகம் பார்க்குறோம். துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்திற்கு 8ஆம் பாவகம் என்று வரக்கூடியது ரிஷபம். ரிஷபராசி தான் 8ஆம் பாவகம். இப்போது அதில் சனி அமர்ந்திருக்கிறார். முழுமையான பாவக்கிரகம் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, போச்சு அவ்வளோதான், இந்த பெண்ணோட கணவருக்கு ஆயுள் கம்மி, அற்ப ஆயுள்லேயே அவர் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி உள்ளே இறங்கி பார்த்து மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது அதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆராய்ச்சி பாருங்கள். இப்போ துலாம் லக்கண பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கார்.
துலாம் லக்கணத்திற்கு 4ஆம் 5ஆம் அதிபதி சனிதான். அவர் லக்கணத்திற்கு சுபர். ஸோ லக்கணத்துக்கு சுபராக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சனியை உதாரணமாக எடுக்கிறோம். இப்போ வேறு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் லக்கணத்திற்கு சுபரா அசுபரா, முதல்ல அதை பார்க்கணும். இப்போ இதை பொறுத்தவரை சனி பகவான் துலாம் லக்கணத்திற்கு சுபர். சரி, ஓகே. ரிஷப ராசிக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதியும் அவர் தான். 9ஆம் இடம் 10ஆம் இடமாக வர்றார். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் நன்மை தான் செய்யும், கெடுதல் பண்ணாது. இப்போ பார்த்தாச்சா, இப்போ நம்ம 2 பாயிண்டில் பார்த்தோம். துலாமுக்கு 4, 5 அதிபதி சனி, அவர் லக்னத்திற்கு சுபராக வருகிறார். அடுத்த பாயிண்ட்டு ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம், தர்ம கர்மாதிபதியும் அவரே தான், சனி தான். அப்போ அவர் நன்மை தான் செய்வார். அந்த லக்கணத்துக்கு, துலாம் லக்கணத்துக்கு நன்மை தான் செய்வார். ஸோ கெடுதல் பண்ண மாட்டார். அவர் கணவருக்கு எதுவுமே செய்ய மாட்டார். இந்த இடத்துல நம்ம நினச்சதுக்கு மாறாக கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், வருமானத்தையும் நிறைய கொடுப்பார். ஏன்னா தர்ம கர்மாதிபதி அவர் தானே. உங்களுக்கு இந்த இடத்துல கணவருடைய வருமானத்தை நம்ம நினச்சதுக்கு மாறாக அதிகப்படுத்தும். அந்த தசாபுத்தி வரும்போது நம்மெல்லாம் என்னென்னா பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம அந்த தசாபுத்தி வரும்போது அவ்வளோதான், அந்த பெண்ணுடைய கணவருக்கு உயிர் சனி பகவான் எடுத்துருவார் நம்ம நினைப்போம். அவர் அப்படி இல்லை. இதில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அடுத்து இதே அப்படியே இன்னொரு உதாரணம் எடுப்போம். அதே துலாம் லக்கண பெண்ணுக்கு 8ஆம் இடத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஹா, முழுமையான சுபக்கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த கணவருக்கு மிக நல்ல யோகம் இருக்குன்னு நம்ம பொதுவாக நினைப்போம். இங்கே தான் நம்ம தவறு செய்கிறோம். எப்படின்னா, குரு பகவான் நல்லா சுபக்கிரகம் தான். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உயிர் எடுக்கிறதுங்கிறதுல நல்ல கிரகம் கெட்ட கிரகம் கணக்கே இல்லை. சரிங்களா? சில நேரங்களில் கெட்ட கிரகம் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நல்ல கிரகம் என்று நம்ம நினைக்கிற அந்த கிரகம் உயிரெடுக்கும். இப்போ இந்த ராசியை, இந்த சூழ்நிலை பொறுத்தவரை துலாம் லக்கண பெண்ணுக்கு 8ஆம் இடத்தில் குரு நிற்கிறார். ஆனால் ரிஷபத்திற்கு இவர் எத்தனாவதாக வர்றார்? உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமாக வருகிறார். அந்த ரிஷப ராசி என்பது ஸ்திர ராசி. சரிங்களா? அப்போ 11ஆம் இடத்து அதிபதி, அப்போ இவர் என்ன வர்றாரு? 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி மாரக ஸ்தானத்தில் வர்றார். அப்போ மாரகராக குரு வருகிறார். குரு வரும்போது அவர் என்ன செய்கிறார்? 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு மாரக ஸ்தானத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் வர்றார் குரு. அப்போ இந்த இடத்துல அவர் தான் வில்லனாக வர்றார். இப்போ இந்த இடத்துல ரிஷபத்தில் குருவும் சந்திரனும் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் சந்திரனும் நிற்கிறாங்க. நம்ம நினைப்போம் குரு சந்திர யோகம் இருக்குது, அப்போ நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், ஆயுள் அதிகரிக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் ஏற்கு மாறாக குரு திசையில் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உயிருக்கு கண்டம் ஏற்படும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் பொருளாதார நஷ்டம் அடையும். என்னடா இவ்வளோ யோகமும் நம்ம நினச்சோன்னா நல்ல நல்ல திசை பற்றி தான் நடக்குது. நம்ம பொதுவாக சாதாரண நினைக்கிறது அருமையான குரு தசை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அடி மேலே அடி விழுதுன்னு நினைப்போம் இல்லையா? இது காரணம் இதுதான். ஸோ அதனால் பெரும்பாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லவன் என்று நம்ம நினைக்கிற கிரகம் நல்ல கிரகம் நம்ம சொல்ல முடியாது. கெட்டவன் என்று நம்ம மதிப்பிடக்கூடிய சில கிரகங்கள் கெட்டது தான் செய்யணுன்ற கணக்கில் அவங்க அமரக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து மாரக பாதக அதிபதிகளாக வராமல் இருக்கணும். சரிங்களா? சரள அது இந்த அதிபதி கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். சர ராசி, சர லக்கணமா
அல்லது ஸ்திர லக்கணமா உபய லக்கணமா என்று பார்க்கணும். சரலக்கணங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி மாரகத்தை செய்வார். அவர் எந்த கிரகமானாலும் இருக்கும். இந்த மாரகத்தை செய்ய அதாவது கண்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகத்தில் நல்லவன் கெட்டவன்ற ஒரு பேரம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸ்திர ராசி லக்கணங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, அது எந்த கிரகமானாலும் இருக்கட்டும், அவர் தான் மாரகத்தை செய்வார். அவருடைய திசையில் தான் மாரகம் நிகழும். ஸ்திர லக்கணங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி மாரகர். ஸோ 7ஆம் வீட்டு அதிபதி குருவாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த குரு திசையில் தான் அந்த மாரகம் நிகழும். அதற்கும் நிறைய விதிவிலக்குகளாக இருக்குது. என்னடா இன்றைக்கி அப்படி சொன்னார் ஜோசியர், ஆனால் ஒன்றுமே இல்லை, நல்லா தானே இருக்கும்னு நினைக்கலாம். அதுக்கு காரணமும் அது வந்து இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் பெற்றிருக்கும், ஆட்சி உச்சமாக இருக்கலாம். அப்போ வந்து எதுவுமே வேலை செய்யாது. ஆட்சி உச்சம், நல்ல சுபக்கிரகங்களின் பார்வைகள். அதே போல் இப்போ நம்ம சொல்லுவோம், ஆனால் குரு வந்து வக்கரமாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்காமே போயிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியில் இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக வந்துடுவீங்க. ஸோ இதனால் பெண்ணினுடைய ஜாதகத்தில் பொதுவாக வந்து 8ஆம் இடத்துல வந்து ஒரு கெட்ட கிரகம் இருக்குது, அது வந்து மாரகத்தை செய்யும் அல்லது ஆயுளை குறைக்கும் அல்லது கண்டத்தை ஏற்படுத்தணும், நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு வேளை பயம் இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியத்தை போய் அவரை கலந்து ஆலோசித்து நீங்கள் என்ன தீர்வு கேட்டிங்கன்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். உங்களுக்கு இதுதான் நடக்கும் நடக்காதுங்கிறது அந்த ஜோசியர் மிக சரியாக சொல்லி விடுவார். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம்.